2 நாள் ஷூட்டிங் போன கொடுமைக்கு ஊசி போட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுச்சு. ஃபுல்லாக அலர்ஜி ஆகி இப்போ தான் சூர்யா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். மக்களை சில் வித் ஜிவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ஸ்லேயே நான் போட்டுட்டேன், ஸ்டோரிஸாகவும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். எஸ், நம்மளோட லெஜண்ட்ஸ் மிஸ்கின் சாரோட பர்த்டே தான் அது. பர்த்டேக்கு நம்மளை பர்சனலாகவும் இன்வைட் பண்ணாங்க. நான் இத்தனைக்கு ஷூட்டிங் போயிட்டு வரேன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 5 o'clock வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு கம்பல்சரி வந்தாகணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், நான் வந்து அவரோட ரயில் ஷூட்டிங்கில் ரயில் படத்தோட நடிச்சிருக்கேன்னு தெரியும். அந்த இது என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரயிலோட போர்ஷன்ஸ் தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப என்ன சொல்கிறது, கிரேட்ஃபுல்லாக இருந்தது. சத்யன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் செம்மையாக பாடியிருந்தார். அவர் சிங்கரான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அதுவும் இந்த லெஜண்ட்ஸ் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு போனதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. என்னை ஸ்பெஷல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் மேனேஜர்ஸ் அண்ட் லைன் ப்ரொடியூசர் சார் அண்ட் மிஸ்கின் சார், தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுற வரைக்கும் தான் இருந்தேன். அவர் நாசர் சார், நான் காட்டுறது வந்து நாசர் சார். ஸோ ஒவ்வொருத்தராக நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சாங்குமே செம்ம கிரேட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமுங்க. இன்னும் நான் பப்புக்கு கூட போனது கிடையாது. எந்த பார்ட்டிஸ்க்கும் நான் போனது கிடையாது. நான் போகவும் மாட்டேன், விருப்பப்படவும் மாட்டேன். பட் இது வந்து தவிர்க்கவே முடியாத ஒன்று. பார்த்தீங்களா, பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ரயில் இருக்கும். ஸோ அதில் உண்மையாலுமே புகை போடுற மாதிரி நல்லா செட்டப்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்காங்க, அப்புறமேட்டு நம்மளோட விஜய் சேதுபதி சார் வந்தாங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் வந்தாங்க, இன்னும் சில பேரோட பேரில் எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறமேட்டு சாங்ஸ் வந்து இதை நான் டைரெக்டாகவே போட்டிருப்பேன், ஆனால் டைரெக்டாக போட முடியாதுன்னா நிறைய சாங்ஸ் 80s சாங்ஸ் தான் நிறைய பாடினாங்க. பழைய காலத்து பாடல் பாடினாங்க. பாருங்கள், அந்த லோகோ தெரியுதா அவங்களுக்கு, ரயிலோட லோகோ மேலே. அது ஆனால் அட்டை தான், ஆனால் போகுது பாருங்கள். ஏதோ நல்ல ரீக்ரியேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வைப்பு வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சங்கீதா மேம்லேருந்து எல்லாருமே, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு போனாங்க. விஜய் சேதுபதி சாரும் வந்திருக்காரு, அருண் விஜய் சாரும் வந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock போனவங்க. 10 o'clock போயிட்டு நான் வந்து 1 o'clock வந்துட்டேங்க. ஏன்னா 12 o'clock தான் இது பண்ணாங்க. சார் வந்து கிறிஸ் சார் வந்து பாடினார். அதுக்கப்புறமேட்டு மிஸ்கின் சாரும் ஒரு 4-5 சாங்ஸ் பாடினார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் என்ன பாடினாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் போனதுலேருந்து கேப்சர் பண்ணேன். கண்டிப்பாக இது வந்து அப்படியே டைரெக்டாக போட்டால் நிச்சயமாக எல்லா சாங்குக்கும் ஒரு சாங் இல்லைனாலும் ஒரு சாங் காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து என்னோடய இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இது கட் பண்ணி போடலான்னாலும் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு விஷயத்தை கேப்சர் பண்ணியிருக்கேன். அதனால் இதை நான் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுல்லாக பாங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ இது இல்லாமல் ஒரு மிஸ்கின் சாரோட படங்கள் அவங்க தான் மேம் தான் பண்ணுவாங்க. அவங்களும் சூப்பரான லேடி கேமரா உமன். ஸோ நான் இந்த சாங் பாடிட்டே இருக்கும்போது அவர் குறுக்க வேற வந்தார். நான் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். சினிமாவை எவ்வளோ நேசிக்கும், கடந்து வந்த பாதைகள் எல்லாமே வந்து நான் ஏன் சில விஷயங்கள் இன்னும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம பேசினோம்னா அது அனுதாபம் அப்படி சொல்லிவிடுவாங்க. வளைஞ்சு கொடுக்கல சம்திங் என்னமோ பேசுகிறவங்க பேசிட்டு தான் செய்வாங்க. நீ என்ன போட்டு என்னை நீ கீழ்ச்சாலோ என்ன நீங்கள் பேசினாலோ எனக்கு வர வேண்டிய விஷயம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் வந்து யாரை சொல்கிறேன்றது கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. என்னை பற்றி தேவையில்லாமல் எழுதினாலோ இல்லை அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணாலோ இல்லை பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாலோ எல்லார் ஹேட்டர்ஸ்க்குமே இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது காட் கிரேஸ். நம்ம வந்து உள்ளத்தால் நம்ம தூய்மையாக இருக்கும், மனசால் நம்ம தூய்மையாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட கடவுள் எனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் இந்த வருஷத்தில் எனக்கு கொஞ்சம் நடக்குது. ஸோ அதை நான் முழுசாக நம்புகிறேன். எப்போவுமே வந்து மனுஷங்களுக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள். அந்த கடவுளோட விஷயத்த நான் நம்புகிறேன். நான் குண்டாயிட்டேன். ஏன்னா வந்து இந்த மாதம் ஃபுல்லாக ஹரிபரியாக கொஞ்சம் கல்யாண சீக்வன்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஷூட்டிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கும் எப்பயுமே காற்றுள்ள போது தூற்றிக்கொள் தானங்க. அதனால் ஸோ ஃபைனலி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா நடிகர்களும் மேடையில் இருந்தாங்க.
ஸோ ஒருத்தர் விடாமல் அவர் அப்போயே எக்ஸ்கியூஸ் கேட்டார், சாரி சொன்னார். நிறைய பேரை நான் விட்டுட்டேன், அப்போயும் என்னை மன்னிக்கவும், ஸ்டேஜ் பத்தாது, ஸ்டேஜ் தாங்காதுன்னு கேஎஸ் ரவிக்குமார் சார்லேருந்து எல்லாரையுமே வந்து இதில் வந்து ஸ்ருதிஹாசன் மேடமும் நடிக்கிறாங்க. பட் மேம் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட காம்பினேஷன்ஸ் தான் இருந்தது. சினிமாவில் எப்போவுமே எந்த விஷயம் எப்படி வேணா மாறும். நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் லியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் போய் அவரை பார்த்தேன், வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அந்த அன்னைக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த வருஷம்தான் எனக்கு அந்த படமே வந்து இத்தனைக்கும் அட்வான்ஸ் எனக்கு அப்போவே இது பண்ணிட்டாங்க. இந்த வருஷம்தான் நான் படமே நடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் தான் அந்த கிரேட் சத்யன். பாட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் லைட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நம்ம தான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஏன்னா நம்ம புரட்டாசி பிடிக்கிறோமே. இந்த புரட்டாசி 1ஆம் தேதியிலேருந்து நான் ஷூட் போயிட்டு தானங்க இருந்தேன், கண்டினியூஸாக போடுறதுனால என்னால் வீடு க்ளீன் பண்ண முடியல ஒன்றும். ஆனால் நைட்டில் வந்து க்ளீன் பண்ணுவேன், ஏன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறது, ட்ரெஸ் வாஷ்லேருந்து மற்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து இன்றைக்கி கையாண்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸை போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து மற்ற வேலைகளை மீதி இருக்கிற வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொருத்தரையுமே வந்து அவர் தேங்க் பண்ணார், நிறைய விஷயங்கள் இது பண்ணார். ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னியாக பேசினார். நான் போயிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு தண்ணி பாட்டில் கூட குடிக்கலைங்க. நான் போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரு தண்ணி பாட்டில் கூட நான் குளிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அங்கே யாருமே செட்டே இல்லை. பட் எல்லோரும் தெரியும், பட் க்ளோஸாக யாரையும் வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருந்து நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு வீடியோஸு சாங்ஸ் எல்லாம் லைக் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். குறைஞ்சது ஒரு 15-20 சாங்ஸ் பாடியிருப்பாங்க. அந்த சாங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு சாப்பிட்றவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா எல்லார் வாயிலையும் நான்வெஜ் தான் இருந்துச்சு, ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு, வேறு என்ன இருந்துச்சுன்னு கூட பார்க்கல. லாஸ்ட் அந்த கார்னரில் தான் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருந்தது. வெஜ்ஜும் இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி, மிட் நைட் 1 மணிக்கு என்னடா அங்கே பாருங்கள் அந்த எல்லோ ஷர்ட்டு, அவங்க தான் வந்து கேமரா உமன் மேம். ஸோ அவங்க மேலே வந்து ஒரு தனி அஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம ரயில் ஷூட்டிங் போனப்போ நம்மளுக்கு மட்டும்தான் மெயினாக இருந்துச்சு நம்மளோட காம்பினேஷன்ஸ். நான் தான் மெயினாக இருந்ததுனால வேறு யாரும் என் கூட இல்லை நைட் ஷூட் போனதில். ஸோ இவங்க சங்கீதா மேம், அருண் விஜய் சார் ஒவ்வொருத்தராக இப்படி வர ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு தான் நம்ம எல்லாருமே கிளம்புனாங்க. ஸோ எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டிருக்கேன். நிறைய சிங்கர்ஸும் வந்தாங்க. இதிலேருந்து நல்ல விஷயம் என்னென்னா வந்து நான் வந்து இப்போ மியூசிக்கே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, நிறைய பேர் வந்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க, பட் ரொம்ப க்ளோஸாக யாரும் இல்லை அப்படின்றதுனால நான் மட்டும் எனக்கு தெரிஞ்ச பாட்டுக்கெல்லாம் போட்டு டான்ஸு அவங்க பாட நான் இங்கே தாளம் போட்டுட்டு இருந்தேன். வேறு என்ன பண்ணுறது, நம்ம தண்ணி ஆனால் கேட்டாங்க வந்து சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு இங்கேயே எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் அங்கே வச்சுட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு சங்கோச்சமாக இருந்தது. சரி, பார்த்திங்களா மக்கள் நாயகன் விஜய் சேதுபதி சார். ஸோ ஒவ்வொருத்தரையும் இன்னும் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்தாங்கங்க. எனக்கு சார்ஜ் கம்மியானதுனால நான் அதையும் வந்து ஃபில் பண்ண முடியல, கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு லொக்கேஷன் போட்டு போகிறதுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு டிரைவரும் வந்திருந்தார். ஸோ அவர் வந்து கார்லேயே உட்காந்துக்கிட்டார். மேம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த கம்பெனியும் இல்லை. நம்ம யுவராஜ் பையன் வந்திருந்தாலாவது வாடா அக்காவுக்கு போய் அதை எடுத்துகிட்டு வாடா இதை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லியிருப்பேன். தெரிஞ்ச பசங்களும் டிரைவர் கூட்டிகிட்டு போனதும் இல்லை. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் கேக் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே வந்து நான் வந்து வேடிக்கை தாங்க பார்த்து. ஏன்னா இப்போ புரட்டாசி, ஸோ கண்டிப்பாக அந்த புரட்டாசி மாளிகை அமாவாசை வரைக்கும் நம்ம வந்து கம்பல்சரி விரதம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்மளோட முன்னோர்கள் இப்போ தான் வருவாங்களாம், நம்மளுக்காக என்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்த பார்ப்பாங்களாம். அட்லீஸ்ட் இதாவது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இது பண்ணேன். இந்த சாங் நான் பாடிட்டு இருக்கும்போது சத்தியமாக இது எதார்ச்சியாக வந்த ஒரு விஷயந்தான். ஸோ அந்த சாங் நான் பாடிட்டு இருக்கும்போது எதார்ச்சியாக வந்தார். ஸோ அதனால் அது ஆக்சிடெண்ட்டாக கேப்சர் ஆன விஷயம். அதனால் வந்து பாருங்கள், நான் பாட்டுக்கு ஜோவியலாக இருந்தேன், அவர் பாட்டுக்கு எதார்ச்சியாக வந்தாரா. ஸோ அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று தாங்க லைஃப்பில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஆனால் என்னால் சாப்பிட முடியலன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப இருக்குங்க. அதே மாதிரியே வரும்போது வெளியில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்களா. சரி, இப்போது நம்ம மட்டும் கேமரா தூக்கிட்டு வந்தால் அது தப்பாக இருக்குமே. நேற்று சில பேர் இதிலே வச்சுட்டு லைவெல்லாம் கூட போட்டுக்கிட்டாங்க. லைவெல்லாம் அவர் கேப்சர் பண்ண வேணாம்னு சொன்னார், லைவே போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே,
திட்டு வாங்கினா வாங்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு தாங்க நான் எல்லாமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தார். இது எனக்காக சத்தியனுக்கு இது பண்ணுங்கள். நிறைய பேர் விஷ் பண்ண சொன்னீங்க, என்னால் விஷ் பண்ண முடியல, மெசேஜ் பண்ண முடியல, ரிப்ளை பண்ண முடியல. வெரி சாரி. என்னோடய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே அண்ட் நைட் தூங்குறதுக்கு முடியாமல் நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஓடிட்டுருக்கேன். ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஷூட்டிங் இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தோம். இப்போ வரப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். மாதத்தில் 3 நாள் ஷூட்டிங் போனால் ஒரு மாதத்தில் ஏதோ அத்திப்பூத்த மாதிரி தான் வந்து மாதத்தில் ஒரு 10 நாள் அந்த மாதிரி, ஒரு 5 நாள் 6 நாள் அந்த மாதிரி தாண்டும். அந்த ஒரு விஷயம் வந்து எப்பயாவது ஒரு லக்கியாக வருங்கும்போது நம்ம அதை அமைச்சிக்கிறது நல்லது. மருமகள் ஷூட்டிங் கொடுக்குறாங்க, ஆனால் ஊராக கொடுக்குறாங்க. நிஜமாக அந்த பூச்சிக்கடி வந்து ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட போக முடியல. பட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது போட சொல்லியிருக்காங்க. நான் போடலை, ஏன்னா மற்ற விஷயங்கள் நடக்கணும்னு. நான் கண்டிப்பாக டேக் கேர், டேக் ரெஸ்ட், பார்த்து சேஃபு அப்படிலாம் சொல்வீங்க. பட் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்கள் வந்து சாருக்காக கண்டிப்பாக வாழ்த்துவீங்கன்னு நினைக்கிறேன். ரயில் படத்தில் நான் நடித்த சீன்ஸ் கண்டிப்பாக வரும்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நம்பினாதான் சோறுன்ற மாதிரி, நம்பினாதான் வாழ்க்கை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய 19வது படம் வந்து ரயில். ஸோ ரயிலுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு. நல்லபடியாக வெளியில் வரட்டும், சக்ஸஸ் ஆகட்டும். எனக்கும் ஒரு கடைக்குட்டி சிங்கம்லேருந்து, யானையிலேருந்து, டிடி ரிட்டர்ன்ஸ்லேருந்து பிளாக் பஸ்டர் அடித்தது இதே ரயிலும் அடிச்சிச்சு அப்படின்னா எனக்கும் அது பெருமை தான். இந்த பிளாக் பஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸ்லலாம் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நாமகிரிப்பேட்டைக்கும் இது பெருமைன்ற மாதிரி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும், என்னோடய அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறத விட என்னோடய ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்தன்ற விஷயம் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக அந்த வீடியோஸை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேறு எங்கே போனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து அதை மெமரிஸ் ஆக்கி உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு பார்க்குறேன். பாய்.